அதுவும் இவர் எப்படி கூட்டிட்டு போவாருன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி அவன் வரானா இல்லையான்னு பார்க்க மாட்டாரு. யாரு வேணா நீங்க வரலாம், வந்துட்டு சாப்பிட்டு மொய் போட்டு போங்க, அந்த காசத்துல கடன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். நிறைய பசங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் காலையில வந்து பசங்களோட உட்காந்தாங்க. எனக்கு இப்படி கூட்டு போயிருக்கலாமோ தோணுது. என்ன பண்ணிடுறீங்க? ஹாய்ங்க, குட் மார்னிங். நேற்றுலாம் செம மழைங்க. நைட்லாம் தூங்கவே முடியல. பூச்சி அவ்வளோ பூச்சி வருது. அதாவது இந்த ஈசர் எல்லாம் வரும் இல்லங்க லைட்டுக்கு மேல, அந்த மாதிரி பூச்சி வண்டு ஐயோ நைட்டு ஃபுல்லா அடிக்கிறது நசன கிடக்குது. காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இன்னும் சிவாவுக்கு ஸ்கூல் போறானா, அவனுக்கு யூனிஃபார்ம் வேற கொடுத்தாங்க. அதை ஆல்ட்ரு பண்ணவே இல்லை, ரொம்ப பெருசா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. கலர் ட்ரெஸ்ல தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யூனிஃபார்ம் எல்லாம் வெளில எல்லாம் நிக்க வச்சிட மாட்டாங்க. அது ஒரு 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்களா எண்ணெய் ஊத்திருச்சு. இந்த 6 லிட்டர் எண்ணெயை கொண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருந்துருக்கா போல. அது ஃபுல்லா லீக் ஆயிடுச்சு. காலேஜ் ஐயோ என்ன மாமா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேலை. எல்லாத்தையும் ஏன் வீணாக்குறமா? எனக்கு என்ன தெரியும் ஊத்துன்னு தெரியுமா? நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வைக்கதான் வச்சாலு. எதுக்கு எடுத்தாலும் பழியத்துக்கு போடாத. நான் அவ்வளவு அறிவுலாம் கிடையாது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிற அளவு. பிரியால தொடக்கிறாங்களாம், எண்ணெயும் வீணா போடாது. என்னடி நீ வா வேலை என்ன பாத்துக்கோங்க. அப்படியே ஒண்ணு பண்ணு, அதை புழிஞ்சு தோசை ஊத்துன ஊத்தியா? என் பொண்ணு ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஹீட் ஓவரா இல்ல. என் பொண்ணு ரொம்ப நல்லா நிம்மதியா தூங்கினா. நாளுமே நல்லா தூங்கினாங்க. மற்ற நாள்லாம் கொசு கடி ஓவரா இருக்கும், ஒரே காந்தலா இருக்கும். ஃபேன் ஓடினா 2 ஃபேன் ஓடும், அப்பவும் பத்தவே பத்தாது. இன்னைக்குதான் தூங்கினேன். ஆனா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு வேலை செய்யலாம் அப்படின்னு வெளில போய் ஏதாவது ஒரு ஜாமானை எடுத்து போட்டு விளக்குனா உடனே எந்திரிச்சிருவா. இவளுக்கும் தூக்கம் கலைஞ்சிரும் நான் எந்திரிக்கிறப்ப. இன்னைக்குதான் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாலே. அதுக்குள்ள ஒரு சில வேலையை முடிச்சுட்டேன். இன்னும் சமையல் வேலைலாம் முடிக்கல. அப்புறம் சிவாவுக்கு ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு எதுவுமே செய்யல. நேற்று ஓடாத கிரைண்டர்ல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி பாப்பாவுக்கு இட்லி டெய்லியும் சோறே தான் ஊட்டிகிட்டு இருக்கேன். காலையில் கஞ்சி. அதுவே விட்னா அவளுக்கு போர் அடிச்சிரும். அப்படிங்கிறதுனால நான் இது ஓடாத கிரைண்டரில் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சேன். அதுக்கு மேலே சுத்தமாக அரைக்க முடியல. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்குறாங்க. அதுதான் சிவாவுக்கு 2 இட்லி, பாப்பாவுக்கும். மூக்கில் தொடமா. சிவா கருப்பாக இருக்கிறதும் முடி ரொம்ப அதிகமாக இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி தெரியுதுங்க எல்லா இடத்துலையும். அவனுக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக முடி தான். கொட்டிடுமோ? சிவாவுக்கு ஒன்று யூனிஃபார்ம்லாம் போயிட்டு நான் ஆல்ட்ரு பண்ணலங்க. புதுசாக தைக்க வேணாம், இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க தைக்கிறதுக்கு ஆள் இல்லை. போயிட்டு பக்கத்தில் கேட்டு தைச்சிட்டு வர்றாங்க. இன்றைக்கி தான் தைச்சி வைக்கணும். அதெல்லாம் கேட்குறான், யூனிஃபார்ம் எங்கப்பா நீ ஸ்கூலில் கொண்டு விட்டு நாளைக்குள்ளே எப்படியா அந்த யூனிஃபார்மை ரெடி பண்ணி கொடுத்தோம். போலாமா? மணி ஆயிடுச்சு. சிவா கொண்டு ஸ்கூலில் விட்டு வந்துட்டேங்க. விட்டு வந்தது எனக்கு இன்றைக்கி மைண்ட் அப்செட்டாகவே ரொம்ப ஒரு மாதிரி. பாப்பாவுக்கு இட்லி ரெடி பண்ணுறா. இவ வேற ஒரு மாதிரி அழுகிட்டே நிற்கிறா. சரிடா கொஞ்சம் யூனிஃபார்ம் தைக்க போறேன்ட்டு வெளில நிக்கிறாங்க. மேடம் என்கிட்ட இருந்தாங்க. அவங்க அப்பாவை பார்த்த உடனே தாவிட்டாங்க. ஏமா சொல்லுமா? என்ன தெரியல. மேடம் ஏன் கூட ஓட்டிக்கிறாங்க சின்ன வயசுல. கூட்டிட்டு போ கடைக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா கடைக்கு இது எங்கேயுமே போக விட மாட்டாங்க. சிவா அப்படிதான் பண்றான். நல்லா ஐஸ் வைக்குவாங்க. சிவாவுக்கு கூட அந்த அவ்வளோ அந்த அளவு வேக்கானம் தெரியுது. இது இவ அவங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால நல்லா ஐஸ் வச்சு அவ ஒரு வாரத்தை சொன்னா போதும். இதே நான் சிவாவை கடைக்கு கூட்டு போனா 1000 டைமு கெஞ்சணும். இவ ஒரு வாரத்தை சொன்னாலே கூட்டு போயிடுவாரு. ஏன்டி சாமி? சிவாவை காலையிலே கொண்டு ஸ்கூல்லலாம் விட்டு வந்துட்டேங்க. விட்டு வரும்போது எப்பவுமே நான் கண்டுக்க மாட்டேன், டப்புன்னு ஓடியாந்துருவேன். அதுவும் இவர் எப்படி கூட்டிட்டு போவாருன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி அவன் வரானா இல்லையான்னு பார்க்க மாட்டாரு. அன்னைக்கு பாக்குறான் ஓடுறாரு சிவா பின்னாடி. பாவம் அவசரம் பின்னாடியே ஓடுறான். இவர் நடக்கிறாரு. அவன் சின்ன பிள்ளை, அவன் ஓடியாரான். எனக்கே ஒரு மாதிரி. நான் அதுக்கு மறுநாள் சொன்ன கை பிடிச்சி கொண்டு போய் பொறுமையா சொல்லி விட்டுட்டு வா, நீ மட்டும் இப்படி தரன்னு இழுத்துட்டு போனீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற. குழந்தைங்க வந்து அவங்க தனியா இருக்க பழகிக்கணுங்க. தனியானா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம அம்மா மாதிரியே எல்லாத்துலயும் ரொம்ப செல்லம் கொடுத்து ஐயோ கண்ணு அங்க போறா தங்கம் அப்படிலாம் வளரக்கூடாது. பள்ளம் இருக்குன்னா பள்ளத்தை தாண்டி போக சொல்லி எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல என்னெல்லாம் ரொம்ப செல்லம் கொடுத்துதான் நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். இன்னைக்கு பல விஷயங்கள் எனக்கெல்லாம் 9வது வர்ற மாதிரியே நான் பயப்படுவேன். என் கிளாஸ்மேட்டுன்னு நான் அதட்டினா நான் பயந்துட்டு தான் இருந்தேன் 9வது வரைக்கும். அந்த அளவுக்கு ஏன்னா எங்க நைனாவும் அப்பப்போ என்ன போட்டு சக்கையா சாத்துறது அந்த மாதிரி நிறைய நடந்தது. அதை தவிர்த்து எதுக்குன்னு தெரியல அப்படிதான் வளர்ந்தேன்.
ஒரு 10th வரும்போது தான் இவன் அடிச்சானா பதிலுக்கு அடிக்கணும், நம்மளால அடிக்க முடியலன்னா கடிக்கணுங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா கடைசி வரையும் நம்மள அடிச்சுக்கினே தான் இருப்பானுங்க. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தான் என் வந்துட்டு நேருக்கு நேர் பேச மாட்டான், என் வந்துட்டு வச்சுக்க மாட்டான், பிடிக்கிறதுல. சிவாவையும் அதே மாதிரி வளர்க்க நினைக்கிறேன். இப்போ நான் எல்லாரும் கூட நல்லா பழகு, இதுதான் வாழ்க்கை, இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அவனே ஹேண்டில் பண்ணுங்கிறத தான் இப்போ சேர்த்து விட்டுருக்கேன். அதனால தாங்க கொண்டு விட்டு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். நிறைய பசங்க அவங்க அப்பா அம்மாலாம் காலையிலே வந்து பசங்களோட உட்காந்தாங்க. எனக்கு இப்படி கூட்டு போயிருக்கலாமோ தோணுது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அவன் ஒரு 4-5 போகிற வரையும் அப்புறமா நீங்களாம் போகாதமாச்சு வேமா வெக்கப்படுவான் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம அவன் கூட இருக்கணும். நம்ம வர்றது எப்போ அவன் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறானோ அது வரையும் நம்ம அவன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து கூட்டு போட குட்டி மேடம் எந்திரிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன வேலைக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. ஃபர்ஸ்ட் கூலி வேலைலாம் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. மரம் சுத்தம் பண்ணுறது, சிமெண்ட் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ரேஷன் கடையில் அந்த அரிசி மூட்டைலாம் இறக்கி போடுறது ஐசிஎல்ல இருந்து. அப்புறம் சிமெண்ட் மூட்டைலாம் இங்கே கடையில் இருக்கு பார்த்தீங்களா, மூட்டைக்கு 2 ரூபா 1 ரூபா அது போய் இறக்க போயிட்டு இருந்தேன். அப்புறம் மண்ணெல்லி கொட்டுறது எல்லா வேலைக்கும் போயிட்டு இருந்தேங்க. ரீசெண்டாக கொத்தனாராக போயிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் போகல. ஏன்னா என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இப்போ யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் அது ஒரு பல ஆப்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அப்ளிகேட் மார்க்கெட்டிங் ஒய்ஃபுக்கு சொல்லி கொடுத்து சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த விஷயத்தையும் நாய் வாய் வைக்கிற மாதிரி இதுலையும் அதையும் மாற்றி மாற்றி வச்சோம்னா அது விளங்காது. ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல கால் வைக்கக்கூடாதுல்ல. அதனால இதை என்ன முடியுதா முடியலையான்னு பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவோம். இவங்களையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்கு. பாப்பாவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துன்னா நான் பார்த்துப்பேன், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஆமா, அது வரையும் நான் இவளுக்கு சொல்லி கொடுக்கணும். இவளுக்கு நிறைய விஷயம் தெரியாது. படிச்சிருக்கா, என்னை விட நிறைய படிச்சிருக்கா. 12ஆவது படிச்சிருக்கா. நான் 9ஆவது ஃபெயில். நான் 9ஆவதுல 4 வருஷம் ஃபெயில். நான் ஏன் ஃபெயில் ஆனு கேட்டிங்கன்னா, ஸ்கூலுக்கே போக மாட்டேன். கட் அடிச்சுட்டு கொல்ல உள்ளே தான் சுற்றி இருப்பேன் என் கூட சேர்ந்து. அதனால ஃபெயில் ஆனேன். படிப்புலாம் வரும். நான் படிக்காம போனது காரணம் இன்னொரு காரணம் இருக்குங்க. எனக்கு அந்த சின்ன வயசுல ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு. இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா, இவங்க முட்டி சோட சொன்னா முட்டி போடணுமா, அந்த மூளை அப்போ எப்படி யோசிச்சுது எனக்கு. அது வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. கண்ட்ரோலா வளர்த்தாலுமே ஒரு சில குழந்தைங்களோட மூளை எல்லாத்தையும் தாண்டி ரூல்ஸை பிரேக் பண்ணி யோசிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மானங்கெட்ட மூளை இது. அதனாலதான் நீங்க உட்காந்து உனக்கு வந்து விளையாட்டு புத்தி சாரக்குடி இல்ல பிடிக்கலங்க. இப்ப என் கூட ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். மச்சான் கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வரானா எனக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். என் வேலையை நான் செஞ்சுக்குவேன், உன் வேலையை நீ செஞ்சுக்கோங்கிற மாதிரி ஆளு. அதனாலதான் வீணா போயிட்டோம்னு தோணுதுங்க. சிவா அம்மை கிட்டத்தட்ட சேம் அப்படியே தான் இருக்கான். வீட்டுல எதாவது செய்ய சொன்னா கூட செய்ய மாட்டான். போய் எடுத்துக்கு போ, சரி சாக்லேட் தரம்பா எடுத்துருவா பண்ணாதான் எடுத்துட்டு வருவான். அவனுக்கு ஏதாவது காரியம் இருந்தாதான் அவன் செய்வான். போயிட்டு இருக்கு அப்படியே போற போக்கள் தாங்க. இதுக்கு மேலதான் எல்லாமே தெரியும். இப்படி கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன ஊருன்னு சொல்லி இது வரைக்கும் கேட்டுதாங்க. பெண்ணாடா கடவுள் மாட்டோம். பெண்ணாடா ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த சைடு போனா திட்டக்குடி, இந்த சைடு போனா விருதாச்சலம். சென்டர்ல பெண்ணாடா இருக்குங்க. திருச்சி ரோட்ல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல நம்ம வீடு. என்னமே மாளிகைலாம் இல்ல, நம்ம வீடு எங்க பார்த்தாலும் மூலமலைக்கு ஒழுவும். சீட்டு வீடு தான். அதுக்கே நான் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும்னு வேற சொல்லியிருந்தாங்க. அன்னைக்குன்னா வாழ்க்கை வெறுத்துருவீங்க, அதனால போய் வரீங்க. புது வீடு கட்டணுன்னே வாங்க யார் வந்தாலும். வீடு கட்டணும்னா கண்டிப்பா புது விழாவுக்குலாம் பத்திரிக்கை அடிச்சு யூடியூப்ல போட்டுருவேன். யாரு வேணா நீங்க வரலாம். வந்துட்டு சாப்பிட்டு மொய் போட்டு போங்க. அந்த காசத்துல கடன் நீங்க திரும்ப பத்திரிக்கை வைங்க, நான் வந்து மொய் செஞ்சிடறேன். என்னம்மா பாப்பா எந்திரிச்சிட்டேன். அப்படியே அடுத்தது கண்டிப்பா பண்ணாரு. என்னது நான் போன் நோண்டுனா அவளுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. அழுதுட்டே இருப்பா. அவங்க அப்பா போன் நோண்டுனா அவங்க அப்பா கூட இவளும் உட்காந்து பாப்பா. இப்பயே குழந்தைங்களுக்கு போன் காட்டக்கூடாது. அவரு காட்டல, இவளா வந்து பாக்குறா. பாப்பாவுக்கு ராகி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மணி எத்தனமா? கரெக்டா 2 சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கா. நான் போயிட்டு சிவாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த பால் பாக்கிறதுக்கே ரொம்ப திக்னஸா இருக்கு. எனக்கே பிடிச்சிருக்குங்க. இதோட டேஸ்ட், உப்பு எதுவுமே போடாம இங்க பாருங்களேன், நல்லா கெட்டியான மாட்டுப்பால். நல்லா இருக்கு. நான் போயிட்டு சிவாவோட யூனிஃபார்ம்லாம் ஆல்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேங்க. அவனுக்கு சர்ப்ரைஸ். அவன் வேற கேட்டுக்கிட்டே இருந்தான். வந்தவொடனே அவனுக்கு கொடுக்கணும். நாளையிலேருந்து பையன் யூனிஃபார்ம்ல போவான். செருப்பு வேற கொடுத்துறாங்க. அம்மா எனக்கு செருப்பு கொடுத்தாங்க அதுதான் நல்லா பேசிடலாம். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்ங்க.